முருகா, என் அன்பு பிள்ளையே, இன்று புரட்டாசி ஞாயிறில் இதை நீ கேட்டு முடித்த 88வது நிமிடத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி ஒன்று வரும். உன்னுடைய எண்ணங்கள் தினமும் மாறுகின்றன. அதுவே உன்னை பக்குவப்படுத்தி சமநிலைக்கு அழைத்து செல்கின்றது. எப்பொழுது உன் மனதை சமநிலைப்படுத்தி எல்லாவற்றையும் சமமாக காண்பாயோ அப்பொழுது வாழ்க்கையே மாறும். அந்த மாற்றத்தின் நடுவில் தான் நீ இப்போது இருக்கின்றாய். துன்பம் வந்தால் அது உன்னை தாழ்த்துவதற்காக அல்ல, அது உன்னை உயர்த்துவதற்காகவே வரும். அதனால் கவலைப்படாதே பிள்ளையே, நீ இன்னும் உயர்வாய், இன்னும் வலிமை ஆவாய். என்னுடைய அருள் உன்னோடு உள்ளது. நம்பிக்கை வைத்து என் மீது செயல்படு. வாழ்க்கையை ஒரு புதிய கோணத்தில் நீ பார்க்க போகின்றாய். இதற்கு முன்பு வந்த பிரச்சனைகளை சமாளிக்க தெரியாமல் போராடினாய். ஆனால் இப்போது எது வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் பக்குவ நிலையில் இருப்பதால் இந்த அனுபவமே வித்தியாசமாக இருப்பதை நீ உணர்வாய் பிள்ளையே. முன்பு எல்லாம் எப்படி அழுதாய், இப்போது எப்படி என்னால் இதையெல்லாம் சமாளிக்க முடிகிறது என்று உன்னை நீயே தட்டி கொடுத்து கொள்வாய். இப்போது உன் மனம் என்ன சொல்கிறது என்றால், முருகா, நீ சொல்வது எல்லாம் ஆறுதலாக உள்ளது, ஆனால் நடைமுறை சிக்கல்கள் தீரவில்லை என்று சொல்கின்றது. என் பிள்ளையே, வாழ்வின் சுவாரஸ்யமே அதுதான். எல்லோருக்கும் பிரச்சனை இருக்கும். ஆனால் நீ எப்படி அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வாய் என்பதே சுவாரஸ்யம். கவலைப்படாதே, என்னுடைய அருள் உனக்கு என்றும் துணை நிற்கும். எல்லாமே சரியாகவே நடக்கும். நீ செய்த காரியங்களில் தடைகள் ஏற்பட்டது உண்மைதான். சில விஷயங்கள் உனக்கு திருப்தியை அளித்தனவும் உண்மைதான். ஆனால் எந்த பணியும் தடையின்றி நடப்பது அரிதுதான். அந்த தடைகளும் உன்னை தயார் செய்து இன்னும் வலிமையுடன் முன்னேற செய்பவை என்பதை நினை. இந்நேரம் உனக்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடம் கேள். இந்த புரட்டாசி ஞாயிறில் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கவே நான் வந்து இருக்கின்றேன். என்னுடைய அருள் உன்னை தாங்கும். நம்பிக்கையோடு இரு. இன்று உன்னுடைய பயணம் புது ஒளியோடு தொடரட்டும். என்னுடைய அருள்